காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டு அரசு விரைவு போக்குவரத்து கழகத்திற்கு 685 பேரை நாங்கள் பணிக்கு எடுத்துருக்கிறோம். மற்றும் இருக்கின்ற 7 அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு கிட்டத்தட்ட 3200 பேர் பணிக்கு எடுப்பதற்கு ஆணை முதலமைச்சர் வழங்கி கடந்த மாதம் அவர்களிடத்திலிருந்து ஆன்லைன்ல விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருக்கிறது. அந்த விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டு விரைவில் அவர்களுக்கு எழுத்து தேர்வு முடிபெறும். எழுத்து தேர்வு முடிபெற்ற பிறகு நேர்முக தேர்வு, ஓட்டுநர் பயிற்சியில் வழங்கப்பட்டு அவர்களும் பணிக்கு வருவார்கள். எனவே காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான பணி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வணக்கம் நண்பர்களே, அமைச்சர் அவர்கள் பேசிய காணொலியை நீங்க பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். அதாவது நம்ம பாத்தீங்கன்னா ஒரு காணொலி பண்ணோம் அப்படின்னா ஒரு ஆதாரப்பூர்வமான ஒரு தகவலை வச்சுதான் நம்ம காணொலியே பண்ணுவோம். அது எல்லாரோட எதிர்பார்ப்பு என்ன இருக்கு அப்படின்னா, எக்ஸாம் டேட் எப்ப இருக்குங்க, கால் டிக்கெட் எப்ப டவுன்லோட் பண்ண மாதிரி ஆப்ஷன் வரும் அப்படிங்கிறதான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரு சில பேர் ரொம்ப நெகட்டிவ் தாட்ஸ், அதாவது எக்ஸாம் வராதாங்க, எக்ஸாம் கேன்சல் பண்ணிட்டாங்க, ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டாங்க, அப்படிலாம் ஒரு ஃபேக்கா ஒரு நியூஸை எங்கேயோ யாரோ சொன்னதை கேட்டு வச்சுக்கிட்டு அப்படியே இருக்காங்க. நான் உங்களுக்கு எல்லாம் சொல்றேன், இந்த வாய்ப்பை நீங்க தவற விட்டீங்க அப்படின்னா பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவீங்க. அதாவது மூணுல 2 பேர் எங்க போவீங்க, பிராக்டிக்கல் போறீங்க. அதாவது மூணுல ஒருத்தர் வேலை வாங்க போறீங்க. சிம்பிள் கான்செப்ட். அது 3 பேர்ல 2 பேர் செய்முறை தேர்வு பிராக்டிக்கல் போவீங்க. அந்த 3ல ஒருத்தர் வேலை வாங்க போறீங்க. ஏங்க எப்படிக்கா சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். நமக்கு அப்ளை பண்றதே வெறும் 10,000 பேர் தான். 10,000 10,500. அப்ப எக்ஸாம் எழுதுறது பாத்தீங்கன்னா என்னுடைய கணக்குப்படி ஒரு 9,500. ஏன்னா ஆப்ஷன் அசிஸ்டலா எல்லா இதுலயும் எக்ஸாம் ஆப்ஷன் ஆவாங்க. ஓகேங்களா? அப்ப ஒரு 9,500 10க்குள்ளதான் எக்ஸாமே எழுதுவாங்க. நமக்கு வேகன்சி எவ்வளவுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 3274. அப்ப 3274ல நம்ம 1:2 அடிப்படையில பிராக்டிக்கல் கூப்பிடுறாங்க. அது ஒரு பதவிக்கு 2 பேர். அப்பனா நல்லா பாத்துக்கோங்க, 3ல 2 பேர் எங்க போக போறீங்க, செய்முறை தேர்வுக்கு போக போறீங்க. ஓகேவா? சோ அதனால இதுல இன்னொரு விஷயத்த உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். ஓகேவா? இந்த டிஎன்எஸ்எஸ்சி ரெக்ரூட்மெண்ட்ல கொஞ்சம் ஓரளவு படிச்சிருந்து உங்களுடைய டாக்குமெண்ட் கரெக்டா இருந்துச்சுன்னா உங்களுக்கு கன்ஃபார்மா வேலைங்க. அது கொஞ்சம் ஓரளவு படிச்சிருந்து உங்க சர்டிபிகேட் டாக்குமெண்ட்லாம் கரெக்டா இருந்துச்சுன்னா உங்களுக்கு கன்ஃபார்மா வேலை. ஓகேவா? சோ இதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. எதிர்மறை எண்ணங்கள் வேண்டாம். சோ அமைச்சர் ஏற்கனவே சட்டசபையிலேயே சொல்லியிருந்தாப்புல, அதாவது டிரைவர் தனியா கண்டக்டர் இந்தியா இனி வரும் காலங்களா எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. யாருமே ஸ்டே ஆர்டர் வாங்கல, எந்த பத்திரிகையிலயும் அதை பத்தி செய்தி வரல, எந்த செய்தி சேனல்லையும் வரல. இந்த யூடியூப்ல ஒரு சில பேர் பேசுறத வச்சுக்கிட்டு நிறைய பேர் அதை நம்பிக்கிட்டு இருக்கீங்க. நம்பாதீங்க. கால் டிக்கெட் எப்ப வேணா நமக்கு அந்த தேர்வு அறிவிப்பு வெளியாகலாம். அது கடந்த எஸ்சிடிசி 2023 நம்ம அதை பேசுவோம். ஏன்னா நம்ம நேற்று இன்னைக்கு சேனல் ஆரம்பிச்சு நம்ம வீடியோ போடலங்க, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? தொடர்ச்சியாக பாத்தீங்கன்னா டிரைவர் கம் கண்டக்டர் எப்ப எஸ்சிடிசிக்கு எடுத்தாங்களோ அப்ப இருந்து இந்த நாள் வரைக்கும் நம்ம உங்களுக்கான ப்ராப்பர் கைடன்ஸ் சப்போர்ட் எல்லாமே பண்ணிட்டு வரோம். ஓகேவா? அப்போ பாத்தீங்கன்னா நான் எஸ்சிடிசி எப்ப அந்த ரெக்ரூட்மெண்ட் முடிச்சதுக்கு அப்புறமே நான் சொன்னேன், இனி வரும் காலங்களில் டிரைவர் கம் கண்டக்டர் தான் எடுக்க வாய்ப்பு இருக்கு, எடுத்து வச்சுக்கோங்க 2 லைசன்ஸுமே அப்படின்னு அப்ப இருந்தே சொல்லிட்டு வரேன். நம்ம சேனல்ல தொடர்ச்சியா நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் கடைசி நேரத்தில் கூட அப்ளை பண்ண ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நான் ரீசெண்டா தான் கண்டக்டர் லைசன்ஸ் போட்டேன், எனக்கு எக்ஸாம் கால் டிக்கெட் வருமா அப்படிலாம் பயந்துகிட்டு இருக்காங்க. அவங்க ஏப்ரல் 21 வரைக்கும் அதுக்கு முன்னாடி கண்டக்டர் லைசன்ஸ் எப்போ வேணா, ஏன்னா கண்டக்டர் லைசன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கேட்கல, ஹெவிக்கு தான் 1.5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டுருந்தாங்க. அது ரிவர்ஸ் ஏப்ரல் 21 ஒரு 1.5 வருஷம் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அதனால எல்லாருக்கும் கால் டிக்கெட் வரும். அப்ளை பண்ணாங்க எல்லாருக்குமே கால் டிக்கெட் வரும், யாரும் கவலைப்பட வேண்டாம். சரிங்களா? ஸோ இப்போ என்னன்னா நம்ம நெக்ஸ்ட் லெவல் போகணும். நெக்ஸ்ட் லெவல் போனா யாரு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லுறேன். சும்மா எதையுமே படிக்காம புக்கவே தொடாத ஆளுகள் தான் போக மாட்டாங்க. நீங்க ஓரளவு என்ன ஏது அப்படின்னு படிச்சிருந்தீங்கன்னா கூட நீங்க செய்முறை தேர்வுக்கு போயிடுவீங்க. இன்னொரு விஷயம் சொல்றேன், செய்முறை தேர்வு 100க்கு 200% நேர்மையா தான் நடக்கும். அதுக்கு போய் அவரை பார்த்தேன் இவரை பார்த்தேன் செவரை பார்த்தேன் அப்படிலாம் உட்காந்துட்டு இருக்காங்க. உங்களுடைய சொந்த முயற்சியினால மட்டும்தான் செய்முறை தேர்வுல பாஸ் பண்ண முடியும். அதுக்கு டெய்லி நீங்க 1 மணி நேரம்னாச்சும் என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்க, என்ன பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க, அதை படிச்சா மட்டும்தான் நீங்க வேலை வாங்க முடியும்.
கடந்த 2023 எஸ்சிடிசி அட்வைஸ் படி அவங்க வந்து 2 மாதத்துல தேர்வு வச்சுட்டாங்க. அடுத்த 10 நாளே ரிசல்ட் போட்டாங்க. அதுக்கடுத்து ஒரு 10-15 நாள்ல வந்து செய்முறை தேர்வுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? சோ அதனால வந்து நான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சஜஷன் சொல்லணும்னா, நீங்க இந்த ஆண்டு இறுதிக்குள்ளேயே ஜாப்ல வந்து வண்டி அது டிரைவர் சீட்ல உட்காரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த ஆண்டு இறுதிக்குள்ளேயே உங்களுக்கு போஸ்டிங் போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து ஏதோ ஒரு ஃபேக் ரூமர்ஸ் வந்து யாரும் நம்பிக்கிட்டு படிக்காம விட்டுறாதீங்க. நான் மறுபடி சொல்றேன், இந்த வாய்ப்பு மறுபடியும் கிடைக்குமா அப்படிங்கிறது ரொம்ப ரேர் தான். ஏன்னா டிரைவர் கம் கண்டக்டர் வந்து பாத்தீங்கன்னா சும்மா வந்து ஓரளவு நீங்க படிச்சு போனா உங்களுக்கு வேலை கிடைச்சிருங்க. ஏன்னா அந்த அளவு ஆள் இல்ல, டிரைவர் கம் கண்டக்டர் ஆள் கிடையாது. நீங்க ஒரு மண்டலத்துல சும்மா தேடி பார்த்தாங்க கூட வந்து பாத்தீங்கன்னா 300 வேக்கன்சினா அதுக்கு 1:2 அடிக்கல ஒரு 600 பேர் தேவைப்படும். அந்த 600 பேர் கூட இருக்காங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். சரிங்களா? ஒவ்வொரு தொழிலையும் நீங்க விசாரிச்சு பாருங்களேன், டிரைவர் கம் கண்டக்டர் வந்து ரொம்ப கம்மி. அப்ப இது ஏன் நீங்க இந்த வாய்ப்பு வந்து இன்னமும் யோசிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க? அது குரூப் 4 ஜாப் ஜாயின் பண்றவங்களுக்கு சேலரி வந்து 22,000 23,000 வரும். சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா 1 இயர்ல நீங்க 30,000க்கு மேல சம்பளம் வாங்கலாம். அப்ப அதுக்கே நீங்க மெனக்கிறதுக்கு இவ்வளவு யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகேவா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த அரசு வேலை, நான் வந்து பாத்தீங்கன்னா அரசு வேலை ஒரு குடும்பத்துல ஒரு ஆள் போயிட்டாரு அப்படின்னா அடுத்தடுத்த ஜெனரேஷன் வந்து அவங்களுடைய லெவலே மாறும். எது சமுதாயத்துல உங்களுக்கான மதிப்பும் உயரும். உங்களுடைய அடுத்த தலைமுறைகள் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல ஒருத்தர் கவர்மெண்ட் ஸ்டாஃப் போயிட்டானாலே அந்த தலைமுறை வந்து மாறுறதுக்கு உட்பட்டு நீங்க நிறைய குடும்பத்துல பார்த்துப்பீங்க. குடும்பத்துல ஒருத்தர் அரசு வேலை வாங்கிப்பாங்களா அதுக்கடுத்த ஜென்ரேஷன் அப்படியே ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும். சரிங்களா? சோ அதுக்குதான் நீங்க மெனக்குறீங்க, அப்ளை பண்ணிட்டீங்க, அதுக்கான வேலையை பார்க்க ஆரம்பிங்க. சரிங்களா? சின்னமும் வருமா வராதா அப்படிலாம் இருக்காங்க. நோட்டிபிகேஷன் கொடுத்துட்டு அப்ளை பண்ணிட்டீங்க, ஆன்லைன்ல எக்ஸாம் வச்சுதான் தீருவாங்க. இதுல வந்து எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்துட்டு எக்ஸாம் முதல் கிளியர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், செய்முறைக்கு எந்த மாதிரி தயாராகணும் அப்படிங்கிறத அடுத்து பார்ப்போம். ஆனா ஃபர்ஸ்ட் பிரைமரி கோல் வந்து என்னது, எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ணணும். அதுக்கு உண்டான வழிமுறைகளை இங்க பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ நிறைய பேர் வந்து எக்ஸாம் டேட் எப்போ வரும், கால் டேட் எப்போ வரும் கேட்டீங்க. நமக்கு ஜூன் மாசம் வர்றதுக்கு 100% பாசிபிலிட்டி இருக்கு. ஏன்னா கடந்த எஸ்சிடிசி தேர்வுல வந்து செப்டம்பர் 17 வந்து கடைசி டேட்டா சொன்னாங்க. நவம்பர் 17, 21 வாக்கில் வந்து எக்ஸாம் வச்சாங்க. அப்ப செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் 2 மாசம் எக்ஸாம் வச்சாங்க. அப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் 21, மே 21, ஜூன் 21. என்னுடைய கணிப்பின்படி ஜூன் 21க்குள்ளவே கால்டீட் வர்றதுக்கு வந்து நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. எக்ஸாம் வந்து எப்படிங்க இருக்கும், கஷ்டமா இருக்குமா அப்படின்னா ஓரளவு ஈஸியா தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதான் அந்த தொழில்முறை திறனறி தேர்வு மட்டும் ஐஆர்டி புக்ல இருந்தா நிறைய கேட்கிறாங்க. இப்போ 30க்கு வந்து ஒரு 22, 23 கொஸ்டின் வந்து ஐஆர்டி புக்ல இருந்தா கேட்டிருந்தாங்க. ஓகேவா? சோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அதுல ஹை மார்க் எடுக்க பாருங்க. சோ நம்மளுடைய அகாடமி மூலமா அதற்கு கைடன்ஸ் சப்போர்ட் வந்து ப்ராப்பரா ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். விருப்பம் உள்ளவங்க வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்தி கொள்ளலாம். சரிங்களா? சோ போன வட்டம் எஸ்சிடிசிலே ஒரு 400க்கு மேற்பட்டவங்க ஜாயின் பண்ணி பணியாற்றிக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா அதற்கு மேல வந்து நம்ம அகாடமி மூலமா படிச்சவங்க ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம விருத்தமா வேலை பார்த்துட்டு இருக்கோம். சோ அதுக்கான பலனும் நம்ம அறுவடை செய்யலாம். காலம் வந்து ரொம்ப நாட்கள் இல்லை, வெகு விரைவிலே வந்து எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணத்தான் போறாங்க. படிக்கிறத மட்டும் விடாதீங்க. ஓரளவு படிச்சாலே நீங்க வேலை வாங்கிடலாம். ஸோ ஏனோ தானோ அப்படின்னு இருந்துடாதீங்க. இந்த வாய்ப்பை தவற விட்டீங்க அப்படின்னா பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவீங்க. ஏன்னா அடுத்த முறை வந்து டிரைவர் தனியா கண்டக்டர் தனியா எடுக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்ப காம்படிஷன் வந்து இந்த மாதிரி 8,000 10,000 இருக்காது. 1 லட்சம் 1.5 லட்சம் 2 லட்சம் கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த போய் வந்து முட்டி மோதுறதுக்கு இதை ஒழுங்கா படிச்சு வேலை வாங்குறது தான் ஒரு சால சிறந்த முடிவா இருக்கும். ஸோ அதனால அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய இந்த படிக்கிற மெத்தடை வந்து கொஞ்சம் வேகப்படுத்துங்க. விரைவிலே எதிர்பார்க்கலாம். நமக்கு வந்து நான் சொல்லிருக்கேன், ஜூன் 20 வந்து 2 மாசம் கணக்காகுது. அதுக்குள்ளே வந்து நமக்கு எக்ஸாம் டேட்டு கால் டிக்கெட் வரக்கு வாய்ப்பு இருக்கு. கடந்த முறை வந்து நம்ம தேர்வை நடத்தி கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி தான் நமக்கு நடத்தி கொடுத்தாங்க எஸ்சிடிசி தேர்வு. ஸோ இந்த போலவே அவங்களுக்கு நடத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. எக்ஸாம் எழுதி ஒரு 10 நாள் ரிசல்ட் போட்டுருவாங்க. எக்ஸாம் எழுதி ஒரு 10 நாள் ரிசல்ட் போட்டுருவாங்க. அடுத்து 10 நாள் ப்ராக்டிக்கலுக்கான கால் டிக்கெட் வர ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து நமக்கான நாட்கள் வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ ஒரு டெய்லி ஒரு 1 hour ஆச்சும் படிக்க ஆரம்பிங்க. நம்மளுடைய அகாடமி சப்போர்ட் வந்து எப்பவுமே இருக்கும். ஸோ எல்லாருமே டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு தான் கிளாஸஸ் கைடன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளவங்கள கைவிடக்கூடாதுன்னு தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல நவம்பர் ஜியோ வந்ததுல இருந்துமே உங்களுக்கு கைடன்ஸ் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து பயணிப்போம், வெற்றி பெறுவோம். வாழ்த்துக்கள், நன்றி, மீண்டும் சந்திப்போம்.